Xiaomi Mi AirDots. Small, lightweight earphones, wireless earphones. ரெகுலராக நம்ம இந்த இயர்ஃபோன்ஸ்லாம் பார்க்குற செக்மெண்ட்டோட ரொம்ப கம்மியான ஒரு செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும் இல்லை வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் வாங்கணும்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸோட பார்க்கணுன்னா கண்டிப்பாக C4 Tech தமிழில் தான் பார்க்க முடியும். ஏன்னா ப்ரொடக்ஷனுக்காக இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாய்ஸ் எப்போவுமே க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரப்ஷன்ஸோட நல்ல ஒரு நாய்ஸ் பேக்ரவுண்ட் அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கணுன்னா மறக்காமல் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோட கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இப்போ பர்சனலாக எனக்கு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் இந்த ஒயரோட வரது பிடிக்கும். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டயத்தில் திடீர்னு ஒரு கால் பேசணும், ஏதாவதுனா யார்ட்டையாவது பேசணும் அப்படின்னா எடுத்து இப்படி தொங்க விட்டுலாம். பட் இந்த மாதிரி டோட்டல் ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் எல்லாமே எடுக்கணும், அந்த கேரிங் கேஸ் தூக்கிட்டு போகணும், ஒருத்தரையும் உள்ளே வைக்கணும், யூஸ் பண்ணணும்னா எடுக்கணும். எனக்கு அது ரொம்பவே கொஞ்சம் கம்பர்சமாக, அதாவது கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு. நார்மல் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் அதாவது வயர்லெஸ் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் பட் அந்த ஒரு ஒயரோட இன்டர்கனெக்ட் ஒயரோட வரது இன்னும் கன்வீனியண்ட்டாக தெரிஞ்சுது. உங்களுக்கு எப்படி ரெண்டுத்தில் எது இன்னும் பிடிச்சிருக்கு? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனா இல்லை OnePlusஓட புல்லட்ஸ் வயர்லெஸ் அந்த மாதிரி ஆப்ஷனா? ஸோ எனிவே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம AirDots பற்றி பார்ப்போம். இந்த கேஸ் AirDots ரெண்டுமே ஒரு ஒயிட் டாப்போடையும் சாஃப்ட் டச் ஃபினிஷோடையும் வருது, நல்லா இருக்குது. ஸோ சார்ஜிங்க்கு அந்த 2 கான்டாக்ட்ஸ்னால சார்ஜ் ஆகுது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் க்ளோஸ் ஆகிறதும் மேக்னெட்ஸ்னால தான் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஸ்னாப்போட க்ளோஸ் ஆகுது. நான் இந்த வீடியோ எடுக்கையிலே ஒரு 50 தடவை பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. நல்லா ஈஸியாக இருக்குது. எனிவே, ஸோ இந்த கேஸ் பற்றி நிறையா பார்த்துட்டோம். இப்போ இந்த இயர்பட்ஸ்க்கு வருவோம். என்றைக்குமே டோட்டல் வயர்லெஸ் இயர்பட்ஸில் எனக்கு பிரச்சனைன்னு பார்த்தா காதுலேருந்து வெளில விழுந்துருமோங்கிற பயம். ஸோ எங்கேயாவது நடந்துகிட்ருக்கையில் இல்லை தலையாட்டையில் வெளில வரதுக்கு சான்சஸ் அதிகமோ அப்படின்னு ஒரு தாட் எப்போவுமே இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இந்த AirDotsஓட இல்லை. சீல் நல்லாவே டைட்டாக இருந்துச்சு. ஸோ இயர்பட்ஸ் நான் தலையாட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, வெளியில் தானாக வரவே இல்லை. Xiaomi இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. டைட் ஃபிட் இருக்கிறதுனால சவுண்ட் ஐசோலேஷனும் நல்லா இருக்குது. அதுவும் நம்ம இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் வாங்கல நம்ம எப்போவுமே ஒரு சவுண்ட் ஐசோலேஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம். அது இங்கே நல்லாவே கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ். அந்த ஆடியோ குவாலிட்டி பற்றி நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இப்போதைக்கு ஃபிசிக்கலாக பார்த்தா இந்த இயர்ஃபோன்ஸ் வெறும் 4.2 grams வெயிட் தான். ஸோ 4.2 grams. இந்த AirDotsக்கு மேலே டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ரெட் இல்லை ஒயிட் இண்டிகேட்டர் LEDs பார்க்க முடியும். ஸோ இது கரெக்டாக அந்த டிரான்ஸ்பரண்ட் லேயருக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த LEDs தான் பேரிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த AirDotsஸை கேஸில் வச்ச உடனே சார்ஜ் இண்டிகேட்டராகவும் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த கேஸோட டாப்பும் ஓரளவுக்கு டிரான்ஸ்லூசன்ட். ஸோ இந்த AirDots சார்ஜ் ஆகிறது கூட நம்மளால் வெளியிலேருந்தே ஓப்பன் பண்ணாமல் பார்க்க முடியும். கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா இது டச் சென்சிட்டிவான ஏரியா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கால்ஸ் எடுக்க போகிறோம், இல்லை கட் பண்ண போகிறோம், இல்லை மியூசிக் ப்ளேபேக் பாஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த AirDotsஓட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பேரிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்காங்க. இந்த ப்ராசஸ் நான் இப்போ சொல்கிறேன். பட் எப்போவுமே இந்த ப்ராசஸ் ஒருத்தரையுமே இதை ஃபாலோ பண்ணல. எனக்கு ஒரு போஸ் ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்டோ எவ்வளோ சிம்பிளாக அந்த பேரிங் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நினைப்புக்கு வருது. ஈவன் OnePlusஓட புல்லட்ஸ் வயர்லெஸ் இன்னும் சிம்பிளாக இருந்துச்சு. பட் எனிவே, இதுதான் ப்ராசஸ். ஸோ முதல்ல இந்த 2 பட்ஜையும் கேஸில் வைக்கணும். வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு அந்த டச் சென்சிட்டிவ் பார்ட்டை டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஒரு ரெட் லைட் காமிக்கும், அப்போ அது ஆஃப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ திருப்பி இந்த டச் சென்சிட்டிவ் பார்ட்டை ஹோல்ட் பண்ணணும், ஒரு ரெட் அண்ட் ஒயிட் LED ஃப்ளாஷ் வர வரைக்கும். அதுக்கப்புறமும் இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், ரெண்டாவது ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் பார்க்குற வரைக்கும். இந்த பாயிண்ட்டில் இந்த 2 இயர்பட்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த AirDotsஸை இப்போ திருப்பி கேஸில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திருப்பி பிக்கப் பண்ணணும். இப்போ ஓப்பன் ப்ளூடூத் பேர் நியூ டிவைசஸ் எல்லாமே கரெக்டாக போச்சுன்னா இந்த பாயிண்ட்டில் ரைட் பட் மட்டும் தெரியும். ஸோ இப்போ இதை பேர் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணலாம் ரெண்டும் ஒர்க் ஆகுதான்ட்டு. பேர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுறது பெரிய பிரச்சனை கிடையாது. ஜென்ரலாக நம்மளுக்கு யூஸ் பண்ண வேணாம்னா கேஸ்குள்ளே போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். திருப்பி கேஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். ஆனால் இந்த AirDots சில நேரம் ரொம்ப எராட்டிக்காக பிஹேவ் பண்ணிச்சு. சில டிவைஸஸோட பேரே பண்ண முடியல. ஸோ புது டிவைஸோட பேர் பண்ணணும் இல்லைனா ரீகனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான். இது நிறைய தடவை நடந்ததில்லை. ஏன்னா இந்த இயர்பட்ஸோட ரேஞ்ச் நல்லா தான் இருந்துச்சு. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கிறதுனால கவரேஜ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரீகனெக்ட் 2 தடவை தான் பண்ண வேண்டி இருந்துச்சு. முதல் தடவை நான் ரொம்பவே இந்த ரேஞ்ச் விட்டு ரொம்ப வெளில போயிட்டேன். இன்னொரு தடவை ஒரு சின்ன வியர்டான இஷ்யூ.
எல்லா மீடியா வால்யூமுமே ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆகிடுச்சு. இது வந்து இயர்பட் இஷ்யூவா இல்லை நாங்கள் ஏதாவது ஜெஸ்டர் தப்பாக பண்ணிட்டோமான்னு தெரியாது. ஏன்னா இந்த ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு, ரொம்ப இன்ட்யூட்டிவ்னு சொல்ல மாட்டேன், பட் காமனாக இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இதனால ஏர்டாட்ஸ் வந்து ரொம்ப மொக்கையான இயர்ஃபோன்ஸ்னு கிடையாது. ஷாமி நிறையவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் லெவல்ஸ் நல்லா லவுடாக இருந்துச்சு, கிளியராக இருந்துச்சு, ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு லாங் டேர்ம் யூஸ்க்கு. அஃப்கோர்ஸ் லைட் வெயிட்டுங்கிறதுனால ஒரு பிரச்சனை இருக்குது, பேட்டரி லைஃப் கம்மினா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டோட ஒரு 20% வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னமும் நம்ம பெருசாக ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசலை. ஸோ அதை இப்போ பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஷார்ட் நான் எடுக்கல. ஆக்சுவலாக என் கையில் ஒரு ஃபோன் இருக்கணும், அது எனக்கு கொடுக்கல. ஸோ இப்போ தான் ஃபோன் கொடுக்குறாங்க, பே பண்ணலாம். ஏர்டாட்ஸோட சவுண்ட் நல்லா ரிச்சாக இருந்துச்சு, நிறைய பேஸ் இருந்துச்சு, எஸ்பெஷலி இந்த சைஸ்க்கு. உள்ள 7.2 mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பேஸ் தான் ரொம்ப முக்கியம்னா அந்தளவுக்கு இருக்கும், ஒரு வயர்டு இயர்ஃபோன்ஸில் வர பேஸ் அளவுக்கு இருக்கும்னு நான் சொல்ல, பட் ரொம்பவே டீசெண்டான பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு நீங்கள் ரெகுலராக எல்லா மாதிரி மியூசிக்கும் கேட்பீங்க, சில டைம்ஸ் பேஸ் வேணும்னா உங்களுக்கு இது பரவாயில்ல, நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இந்த ஹெட்ஃபோன்ஸில் ஏஎஸ்சி கோடெக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஹை ஃபிடலிட்டி ஆடியோ ப்ளூடூத் மூலமாக உங்களுக்கு கேட்கணும்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டாப் கண்ட்ரோல்ஸ் இருக்குது ஜெஸ்டர் சென்சிட்டிவ் ஏரியாவில். ஆனால் இந்த ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ட்ராக் ஸ்கிப் பண்ண முடியாது. டபுள் டேப் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ட்ரிகர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு கூகுள் அசிஸ்டன்ட் பிடிக்கும், ஆனால் எனக்கு அதோட ட்ராக் ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் இன்னும் பிடிக்கும், நான் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது. ஸோ இது எனக்கு மட்டும் அப்படி தானா, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா ட்ராக் ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன், இது ரெண்டுத்துக்கு நடுவில் நீங்கள் சூஸ் பண்ணணும்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? திருப்பி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நிறையவே ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஏர்டாட்ஸோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா ப்ரைஸிங் தான். ஏன்னா சைனாவில் இது 199 யுவானுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதாவது $30 இல்லை $2100. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஷாமி ரொம்ப ஒரு கம்பெலிங்கான ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். எஸ், சாஃப்ட்வேரில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த லுக் ஃபினிஷ் எல்லாமே, அந்த சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே இந்த ப்ரைஸிங்க்கு இது எவ்வளோ நம்ம எதிர்பார்க்குறோமோ அதோட நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் இல்லை ஒரு போஸோட சவுண்ட் ஸ்போர்ட் ஃப்ரீ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணால் அந்த குவாலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் அதெல்லாம் இந்த மாதிரி 3-4 மடங்கு ரேட் அதிகமான ப்ராடக்ட். ஸோ ஷாமி ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் ப்ராடக்ட்டுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது நாளைக்கு இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா 2500 $3000 எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் ஷாமியோட ஏர்டாட்ஸ் பற்றி என்னோடய தாட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கூடயாவது இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான், வீடியோ பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.